15th of July 2024 எங்களுக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 3 கிலோவாட் சோலார் பேனல் வேணும். அதேமாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னோட சன் இருக்கிறாரு, அவருக்கும் ஒரு 600லேருந்து 700 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அவருக்கும் ஒரு 3 கிலோவாட் சோலார் பேனல் வேணும்ட்டு கால் வந்தது. நாங்கள் கொட்டேஷனும் கொடுத்துட்டோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். உடனே கஸ்டமர் ஹவுஸ் விசிட் கூப்பிட்டாரு. வரும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தோம், அந்த ரோட்டில் வந்து 3 ஃபேஸ் கம்பம் இருந்தது, கம்பத்தில் 3 ஃபேஸ் இருந்தது. அதேமாதிரி அந்த கஸ்டமர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஃபியூஸ் இருந்தது, 3 ஃபேஸ் RYB எல்லாமே மீட்டர் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா அது ஒரு 3 ஃபேஸ் வீடுன்னு நினச்சிட்டோம். கஸ்டமர் சிங்கிள் ஃபேஸ் தான் கேட்டார். ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் 3 சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் கொடுத்துட்டோம். 2 பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணோம், ஃபாதருக்கு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம், சனுக்கு ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ 2 இன்வெர்ட்டர் வச்சு இன்ஸ்டால் பண்ணி ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் EB நம்பர் கஸ்டமர் ஷேர் பண்ணும்போது நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அந்த வீடு வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் வீடாக இருந்தது. ஸோ நான் அந்த கஸ்டமர் முன்னாடி கால் பண்ணி கேட்கும்போது உங்கள் வீடு சிங்கிள் ஃபேஸாக வீடான்னு கேட்டேன். ஆமாம் சிங்கிள் ஃபேஸ் வீடுன்னு அப்போ தான் கஸ்டமர் என்கிட்ட சொல்கிறார். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஃபியூஸ் ஏற்கனவே இருந்துச்சு, எல்லாம் கம்ப்ளீஷனாக இருந்தது. ஒரு வீடு 3 ஃபேஸ் வீடாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. கஸ்டமர்கிட்ட இதை பற்றி நீங்கள் கேட்கும்போது கஸ்டமர் விஷயத்த சொன்னார், 15 வருஷம் முன்னாடி நான் இந்த வீடு கட்டும் போது இந்த ரோட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு வீடு கட்டினேன். அப்போ இந்த ரோட்டில் சிங்கிள் ஃபேஸ் மட்டும் தான் இருந்தது. பட் ஃபியூச்சரில் இந்த ரோடு வந்து கண்டிப்பாக 3 ஃபேஸாக ஆகிடும். அதனால் நான் இப்போவே 3 ஃபேஸ்க்கு உண்டான ஒயரிங் ஃபியூஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இப்போ என் வீடு சிங்கிள் ஃபேஸ் தான் அப்படின்னாரு. எனிவே நான் கொடுத்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. 3 ஃபேஸ் வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டரும் போடலாம், 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரும் போடலாம். பட் சிங்கிள் ஃபேஸ் வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் தான் போடணும், 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒர்க் ஆகாது. சரி, அதுவும் முடிச்சிட்டோம். கஸ்டமருக்கு வந்து இப்போ வந்து EBயில் பேக் எண்டில் சேங்ஷன் லோடு செக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனித்தோம். அந்த வீட்டுக்கு 1 கிலோவாட் சேங்ஷன் லோடு தான் இருந்தது. 3 கிலோவாட் நீங்கள் சோலார் பேனல் போடும்போது 4 கிலோவாட் சேங்ஷன் லோடு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கஸ்டமர்கிட்ட நாங்கள் டாக்குமெண்ட் வாங்கினோம், அக்ரிமெண்ட் வாங்கினோம், ஷீட் வாங்கிட்டு நாங்கள் வந்து சேங்ஷன் லோடு அப்ளை பண்ணோம். 1 கிலோவாட் எக்ஸிஸ்டிங் லோடாக இருந்தது, ப்ளஸ் 3 கிலோவாட் அப்ளை பண்ணோம். ஏன்னா 3 கிலோவாட்டுக்கு பிளான்ட் போட்டோம், 4 கிலோவாட் சேங்ஷன் லோடு இருக்கணும். 1 + 3 போட்டு பேமெண்ட் கட்டி சேங்ஷன் லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது EBலேருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்தது, EB ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னார்னா, ஒன்று நான் இதை டிக்ளைன் பண்ணுறேன், இல்லைனா நான் 3 ஃபேஸாக மாற்றி கொடுத்துறேன்னார். என்ன ரீசன் கேட்டோம், சிங்கிள் ஃபேஸ் வீட்டுக்கு 1 கிலோவாட் தான் மினிமம் சேங்ஷன் லோடு தருவாங்க, அப் டு மேக்ஸிமம் 3 கிலோவாட்டுக்கு தான் தருவாங்க. அதுவே 3 ஃபேஸ் வீட்டுக்கு மினிமம் 4 கிலோவாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 10 கிலோவாட் 15 கிலோவாட்டுக்கும் போகும். ஸோ இந்த வீடு வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் வீடு, 1 கிலோவாட் ஏற்கனவே இருக்குது. 1 + 2 போட்டு 3 கிலோவாட் தான் என்னால் அப்ரூவ் பண்ண முடியும். பட் நீங்கள் 1 + 3 போட்டு 4 கிலோவாட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, நான் இதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். இல்லைன்னா உங்கள் அந்த வீடை நான் 3 ஃபேஸாக மாற்றிடுறேன். மினிமம் சேங்ஷன் லோட் 4 கிலோவாட் வரும், ஏற்கனவே நீங்கள் 4 கிலோவாட் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, நான் அதை அப்ரூவ் பண்ணிடுறேன்னாரு. கஸ்டமர் ஹாப்பி, ஏன்னா இந்த சோலார் போடுறது மூலிமா ரொம்ப நாளாக சிங்கிள் ஃபேஸாக இருந்த அவர் வீடு 3 ஃபேஸாக மாறப்போகுது. கஸ்டமரும் அந்த நாமினல் ஃபீஸை கட்டினார் EBக்கு, வீடு வந்து சிங்கிள் ஃபேஸ்லேருந்து 3 ஃபேஸாக அப்ரூவ் ஆகிடுச்சு. இன்ஸ்பெக்ஷன் வரதான் பாக்கி இருந்தது. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும், வீடு 3 ஃபேஸாக மாறப்போகுதுன்னு. EBலேருந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம், அந்த வீட்டுக்கு 2 படிக்கட்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு படிக்கட்டு இருந்தது, அது மூலிமா தான் நாங்கள் ஆக்சஸ் பண்ணி பேனலாக இன்ஸ்டால் பண்ணோம். அதேமாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு படிக்கட்டு இருந்தது. EB இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அந்த படிக்கட்டை பார்த்துட்டு எத்தனை கிச்சன் இருக்குது நோட் பண்ணாங்க, ஒரே கிச்சன் தான் இருந்தது. ஸோ ஒரு ரூல்ஸ் என்னென்னா, EBயில் ஒரு லேண்டில் எவ்வளோ வீடுனா கீழே மேலே கட்டலாம், பட் அத்தனை கிச்சன் நீங்கள் கணக்கு காட்டணும் மீட்ரு வாங்கும் போது. அந்த 2 வீட்டுக்கும் டியூப்ளெக்ஸ் வீடு போல் அதுக்கு வந்து ஒரே கிச்சன் தான் இருந்தது. ஸோ அதை வந்து அந்த சாங்ஷனோட இது போட்டாங்க, ஹோல்டு போட்டாங்க. 2 மீட்டரை நான் ஒரே மீட்டரை தான் மாற்ற முடியும், ஏன்னா ஒரே கிச்சன் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் இது கொடுத்ததே தப்பு, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, ஒன்று நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன், இல்லைனா மீட்டரை மர்ஜ் பண்ணுறேன். நாங்கள் கஸ்டமருக்கு இதில் வந்து ஒரு அன்ஹாப்பினஸ், ஏன்னா இவ்வளோ நாள் அந்த 2 மீட்டர் யூஸ் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, அது மர்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாள் சன் ஒரு 500 யூனிட் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபாதர் ஒரு 500 யூனிட் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ரெண்டுமே மர்ஜ் பண்ணுறதுனால என்ன ஆகிடும்னா, அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ யூனிட்ஸ் தான் தருவாங்க, 500 யூனிட் ஸ்லாப் மேலே போகும்போது அதிகமாகிடும். அப்புறம் கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொன்னோம், இந்த 3 கிலோவாட் சோலார் பேனல்லே 720 யூனிட்ஸ் தரும், 2 பிளான்ட் வந்து 1400 யூனிட்ஸ் உங்களுக்கு ப்ளஸ் சப்ளை பண்ணோம், விச் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூர் ரெக்யூர்மெண்ட் சொன்னோம். கஸ்டமர் ஹாப்பி. ஓகே, எனிதிங், ரெண்டுமே ஒன்று தான் இல்லை. இதுக்கு முன்னாடி 1400 யூஸ் பண்ணியிருந்தாங்க, செப்பரேட்டாக பிரித்து, இப்போ ஒன்றா யூஸ் பண்ண போகிறாங்க. கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. EBயில் 2 மீட்டரை ஒரே மீட்டராக மர்ஜ் பண்ணிட்டாங்க. மர்ஜ் பண்ணும்போது ஏற்கனவே சேங்ஷனோடு வேறு ஒரு மீட்டருக்கு இருந்தது பார்த்தீங்களா, அது அப்படியே இதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அந்த டெபாசிட்டும் கேரி ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 மீட்ரு ஒரே மீட்டர் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பிளான்ட் போட்டோம். இதில் ஓகே, பட் இதில் எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு மீட்டருக்கு EB மீட்டருக்கு ஒரு இன்வெர்ட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணோம். பட் நாங்கள் ஏற்கனவே 2 பிளான்ட் போட்டு 2 இன்வெர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இது பண்ணக்கூடாது, ஒரு மீட்டருக்கு ஒரு இன்வெர்ட்டர் கணக்கு பண்ணணும். இப்போ 2 இன்வெர்ட்டர் எங்ககிட்ட இருக்குது. அப்போ தான் எங்களோட வாலிபால் நாட்களில் நாங்கள் வந்து இந்த மெகாவாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான்.
அப்போ வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் எப்போவுமே ஒயரிங் பண்ணுவோம். 1 மெகாவாட்டுக்கு கொட்டேஷன் கொடுக்கும்போது 1 மெகாவாட் இன்வெர்ட்ரு ஒரு இன்வெர்ட்ரு இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். 250 கிலோவாட் இன்வெர்ட்ரு 4 இன்ஸ்டால் பண்ணுவோம். இல்லைனா 500 கிலோவாட் இன்வெர்ட்ரு 2 இன்ஸ்டால் பண்ணுவோம். ஏன் அது மாதிரி நாங்கள் மெகாவாட்டில் ஒர்க் பண்ணுறோன்னா, ஒரு மெகாவாட் இன்வெர்ட்ரு டவுன் ஆகிடுச்சு, இல்லை இன்வெர்ட்ரு ஒர்க் ஆகலைன்னா அந்த 1 டேவோட ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய காசு அந்த கம்பெனிக்கு. அதனால் என்ன பண்ணுவோம்னா பிரித்து இன்வெர்ட்ரு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த இன்வெர்ட்ரு சீரிஸ் பண்ணுவோம். அதே டெக்னிக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த 3.3 கிலோவாட் பாலிகேப் இன்வெர்ட்டரை 2 இன்வெர்ட்ரு இருந்து பார்த்தீங்களா, அது அப்படியே சீரிஸ் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள 1 மீட்டரில் டிபியில் ஹிட் பண்ணோம். அந்த 1440 யூனிட்ஸ் சோலார்லேருந்து வர ஃப்ரீ யூனிட்ஸ் கஸ்டமருக்கு போச்சு. இப்போ கஸ்டமர் டபுள் ஹாப்பினஸ். இப்போது ஒரே மீட்ரு 2 பிளான்ட் சோலார் பிளான்ட், பட் இன்வெர்ட்டர் சீரிஸ் பண்ணி ஒரே டிபியில் ஹிட் பண்ணோம். இது லீகல், பண்ணலாம், தப்பில்லை. ஸோ இது வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட மற்ற வீடியோ போகிறது டெக்னிக்கலாக இருக்காது. எப்பவுமே எங்கள் டீம் வரும்போதோ இல்லை மற்ற சோலார் இன்ஸ்டாலர் வரும்போதோ எப்படி இந்த டாக்டர்கிட்டையும் எந்த பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக மறைக்கக்கூடாதுன்னு, அதேமாதிரி சோலார் இன்ஸ்டாலர்கிட்டையும் எதுவும் மறைக்காதீங்க. அந்த வீடு சிங்கிள் ஃபேஸ் வீடாக இருந்தது, ஒரு விதத்தில் எங்களுக்கு இதுவாக போச்சு. 3 ஃபேஸ் வீடாக இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, சாங்க்ஸ் லோட் 4 கிலோவாட் இருந்திருக்கும். ரெண்டாவது என்ன பிரச்சனைனா, அந்த வீட்டில் இருந்தது ஒரே கிச்சன், அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆக்சுவல் வீட்டுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம்ல. ஸோ இந்த ரெண்டும் எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் வீடு வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில் இருந்தது அப்படின்னா, அந்த ஏரியாவில் 3 ஃபேஸ் இருக்கும், பட் அடிக்கடி சிங்கிள் ஃபேஸ் கட் ஆகிடும்னா நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் போகிறது தான் பெஸ்ட்டு. எப்பவுமே கஸ்டமர் கால் பண்ணி இன்வெர்ட்ரு ஒர்க் ஆகலை கொஞ்சம் வரீங்களாம் கேட்பாங்க. ஆன் கிரிட் இன்வெர்ட்ரு பொறுத்திருக்க பிரச்சனையே கிடையாது. ஆஃப் கிரிடில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை, எப்போவுமே இன்வெர்ட்ரு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்ருனா 5 கிலோவாட் இருக்க சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்ரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 3 ஃபேஸ் வந்து உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக 3 ஃபேஸ் இருக்குன்னா மட்டும் நீங்கள் 3 ஃபேஸ் போங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண தான் இந்த ஒரு வீடியோ தனியாகவே எடுத்தேன். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் வீடாக இருந்தால் நிறைய விஷயத்தை பாருங்கள். 3 ஃபேஸ் வீடாக இருந்தால் மினிமம் 4 கிலோ சாங்க்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒரே கிச்சன் இல்லை 2 வீட்டுக்கு 2 கிச்சன் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, பட் 2-3 வீட்டுக்கு ஒரு கிச்சன் இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பார்த்து போடுங்க. என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் போடணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி அழகான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.